கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, கர்த்தர் நம்மை விடுவிட்டு உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனம் வரைக்கும் கர்த்தர் மோசேட்ட சொல்கிறாங்க, இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து சொல்ல, நானே கர்த்தர் உங்கள் மேலே எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை போயிட்டினாலும் உங்களை என்ன பண்ணுவேன், எகிப்துலேருந்து உங்களை கொண்டு போவேன். நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன டேஸில் நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் கர்த்தர் சொல்கிறாரு. நானே கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றாருன்னு இருக்க. இன்றைக்கும் கர்த்தர் இதே வார்த்தையை தான் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், என் பாவக்கட்டுகள் எல்லாத்துலேயும் விடுவிக்கிறது நம்ம தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அவர் தம்முடைய ஓங்கிலியை பேட்டினாலும் பலத்த கையினால் நம்மளை விடுவிட்டும் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரே தேவன், அவரே அன்றி நம்மளுக்கு வேறு ஒரு ரட்சிப்பு இல்லை. அதனால் ஏசப்பா நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ஜெயமாகவே முடியும். நம்ம விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு உண்டு. தேவனுக்கு மடி உண்டாகட்டும்.